हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைக்கு பக்திமதி மீராபாய் சரித்திரம் பார்ட் 5ல் இருக்கும். இவெல்லாரும் கிளம்பி ரதத்தில் டாகூர்ஜிக்கு வரார். டாகூர்ஜி இப்போ மீராக்கு பிரதம தரிசனம். பகவானை பார்த்துட்டு மீராவும் தாத்தாவும் அப்படி நெகிழ்ந்து போறா. உடனே தாத்தா கேட்டார், ஏ மீரா, டாகூர்ஜிக்கு ஒரு கீர்த்தன் பாட மாட்டேயாமா அப்படின்னு கேட்குறார் ரொம்ப ஆசையா. உடனே மீரா பாட ஆரம்பிக்கிறா. மீரா அவ ஆஜன்ம கவி அவர், அதனால உடனே பாட ஆரம்பிச்சிட்டா. பசோஜி மோரே நனுமே நந்தலா, பசோஜி மோரே நனுமே நந்தலால், ஆமோகனி மூரத் सावरी सूरत, नैना बने विशाल, बसोरी मोरे ननन में नंदलाल, आदर कमल पे मुरली विराजत, नूपुर सबल रसाल, बसोरी मोरे ननन में नंदलाल, बसोरी मोरे ननन में नंदलाल। मीरा प्रभु संतन सुखदाई, भक्त वत्सल गोपाल, बसोजी मोरे ननन में नंदलाल, बसोजी मोरे ननन में नंदलाल அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுறா மீரா. அதோட கூட இல்லாமல் அப்படியே அந்த அந்த பாவாடையும் அந்த மேலே இருக்கிற சோழியும் அப்படியே சுழன்று 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 அப்படியே ஆடி அப்படி உட்காராளாம். அவள் தாத்தா அப்படியே வாரி அணைச்சி முத்தமிடுறார். அப்பா சொல்கிறார், அவர் சொல்கிறார், என்னம்மா இப்படி ஒரு அருமையாக பாடின அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப பிரசன்னமாயிட்டார். அதுக்கப்புறமா இவாள்லாம் சேர்ந்துண்டு அங்கே பரிக்கிரமா பண்ணுறா. இப்படி கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து கோமதி ஸ்நானம் பண்ணிண்டு ஒரு வார காலம் அங்கேயே இருந்துட்டு தரிசனம்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் மேலே யாத்திரையை தொடர்றா. உடனே ரதத்தில் ஏறி உட்காந்துனோடனே தாத்தா, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறா. இப்போவாமா நம்ம துவாரகா போகிறோம். அப்படியா தாத்தா? துவாரகா தான் சமுத்திரத்தில் மூழ்கி எடுத்துன்னு நான் அன்றைக்கி சொன்னேலே தாத்தா. ஆமாம்மா, பகவான் லீலா அந்தர்த்தியானம் ஆனதும் துவாரகா சமுத்திரத்தில் மூழ்கினது தான். அப்படின்னா இப்போ அங்கே யாரை பார்க்க போகிறோம் நம்ம? இல்லைம்மா, துவாரகா மூழ்கினாலும் பகவானுடைய நிஜ மந்திர் அந்த கோயில் மட்டும் மூழ்கலம்மா, அது இருக்குது. அப்படியா? அப்படியா, சரி. சமுத்திரத்தினுடைய கரையிலே இருக்குது, அதுக்கு பேர் கோமதி துவாரகா. ஆஹா, கோமதி துவாரகாவில் என்ன தாத்தா இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே தாத்தா சொல்கிறார், பகவானுடைய காரியாலயம் அங்கே இருக்குமா, அந்த ராஜசபை, பகவானுடைய ராஜசபை இருக்கும் கோமதி துவாரகாவில். இன்னொன்று என்ன தாத்தா, அது பேட் துவாரிக்காம, குஜராத்தி பாஷையில் பேட் அப்படின்னா தீபம் அப்படின்னு அர்த்தம். அது கடற்கரையிலேயே இருக்குமா, படகுல தான் நம்ம போகணும், ஆனால் பேட் துவாரிக்காக்கு. அப்படியா தாத்தா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா, இந்த இடம்லாம் எனக்கு பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. அப்படியாம்மா, இது பகவான் துவாரகாதீஷனுடைய சொந்த வீடுமா. கோமதி துவாரகாவில் ராஜசபா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே மட்டும் ஒரு நாளைக்கு 3 தடவை கூடி ஏற்றுவா. ஆஹா,
பேட் துவாரகால தாத்தா அங்கெல்லாம் கொடியெல்லாம் ஏற்ற மாட்டாமா, அதெல்லாம் அங்கே கிடையாது. ஏன்னா அது வந்து பகவானுடைய வீடு. அப்படியா தாத்தா? ஆஹா. அப்புறம் பேட் துவாரிகா ரொம்ப பேரே கேட்க நன்னா இருக்குது தாத்தா. ஆமாம், சுதாமாவோட அங்கே அவருக்கு பேட்டி ஏற்பட்டதுனாலையும் அந்த இடத்துக்கு பேர் பேட் துவாரிகா அப்படின்னு சொல்கிறா. அப்படியா? எங்கே சுதாமா வந்தார்? ஆமாம்மா, அவர் ஸ்கூலில் 2 பேரும் சேர்ந்து படித்தா பால்ய நண்பர். அவர் கிளம்பி வரார் குஜராத்லேருந்து துவாரகாதீஷனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேட்டி வந்து பகவானுடைய அரண்மனையிலேயே தாம்மா நடந்தது. அப்படியா தாத்தா? அங்கே நீ வந்து அந்த பகவானை பார்த்தியானா அப்படியே பைத்தியமாக ஆயிடுவ. ஆ, அது வந்து சாக்ஷாத் ருக்மிணியை ஆராதனை பண்ண தெய்வம்மா. அப்படியா தாத்தா? அதுக்கு ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்களேன் தாத்தா. கிருஷ்ணனை பற்றி சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்குறது குழந்தை. உடனே தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி 11 வருஷம் பிரஜ லீலா நடந்ததுமா. அதுக்கப்புறம் 20 வயசு வரைக்கும் மதுரா லீலா நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜராசந்தன் வந்து அடிக்கடி அவனுடைய சேனையை கொண்டு வந்து ஆக்கிரமணம் பண்ணுறதுனால ரொம்ப துவாரகாதீஷன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் காலயவனனை வந்து சம்ஹாரம் பண்ணுறார். அதுக்கப்புறமா பகவான் வந்து குஜராத்துக்கு வரார். குஜராத்தில் வந்து கொஞ்ச நாள் ஜூனாகட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நரசிம்ம மேத்தாவுனுடைய சொந்த ஊர் கேள்விப்பட்டிருக்கோமே, அங்கே வந்து கொஞ்ச நாள் பகவான் தங்குறார். அதுக்கப்புறம் இந்த ஜூனாகட்டுக்கும் இந்த ஜராசந்தன் சேனையை எடுத்துன்னு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண உடனே பகவான் என்ன பண்ணுறார், பிரவர்ஷன பர்வதம் மேலே போகிறார். அதுக்கப்புறம் பிரபு என்ன பண்ணார், விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அந்த கடலுக்கு நடுவில் ஒரு நகரை நிர்மாணம் பண்ண சொல்கிறார். அதுதான் துவாரகா. புரியுறதாம்மா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் தாத்தா, புரியுறது தாத்தா, மேலே சொல்லுங்க தாத்தா, ரொம்ப கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் விஸ்வகர்மாவை ஆக்ஞை பண்ண விஸ்வகர்மா வந்து துவாரகா நகரை வந்து நிர்மாணம் பண்ணுறார். அப்போது பகவான் என்ன பண்ணார், மதுராவில் ஜனங்கள்லாம் அங்கே கஷ்டப்பட்டுன்னு இருந்தா இல்லையா ஜராசந்தனுடைய போர்னால். அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் அப்படியே தூங்கின்னு இருந்தவாளை ராத்திரியாக அப்படியே எடுத்துன்னு வந்து இங்கே துவாரகாவில் விஸ்வகர்மா ஸ்தாபித்த இடத்துல அந்தந்த இடத்துல அவளை அப்படியே தங்க வச்சுட்டார். தன்னுடைய யோக சக்தியினால் இதெல்லாம் நடத்துகிறார். அப்போது மதுராவாசிகள் வந்து காலையில் எழுந்து பார்த்தா வித்தியாசமான இடத்துல இருக்கிறதா தெரியுறது. என்னடா அது, நம்ம ராத்திரி படுத்தும் தூங்கின இதுவை விட இல்லை, இது என்னது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாசல் எங்கே இருக்குது, வாசப்படி எங்கே இருக்குது, எப்படி நம்ம வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா, பார்க்குறா. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில் வந்து துவார்கா அப்படின்னு கேட்குறா. அதுதான் பகவான் வந்து எல்லாரும் துவார்கான்னு கேட்டவுடனே துவாரகா அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வச்சுட்டாருன்னு யோசித்து அந்த ஊருக்கு அந்த பேரை வச்சுடுறார். இப்படி துவாரகா தாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு பேரை வச்சது சாக்ஷாத் கிருஷ்ணன் தான். ஸ்ரீ துவாரகா தாம் கி ஜெய். டாக்கூர்ஜி மகிமாவை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கோ தாத்தா, ரொம்ப கேட்க ஆவலாக இருக்குது அப்படின்றது குழந்தை. பேட் துவாரகான்றது எப்படி இருக்கும் தாத்தா, அதை பற்றி சொல்லுங்க. அது ரொம்ப பேட் துவாரகாவில் இருக்கிற கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுமா. அங்கே வந்து ஒரு பெரிய சௌக் இருக்கும். அதில் வந்து 8 சின்ன மகள்கள் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு வந்து 8 பட்டத்து ராணிகள், அந்த 8 பட்டத்து ராணிகளுக்கு 8 மகால் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமானது 9வது கோயில். அது என்ன அப்படின்னா, அங்கே தான் துவாரகாதீஷ்ஜி, அனிருத்ஜி, அதுக்கப்புறம் திருவிக்ரம பகவானோட அந்த முக்கியமாக கர்ப்ப கிரகத்தில் சேவை சாதிச்சுன்னு இருப்பார். அதுக்கப்புறம் 10வது கோயில் ஒன்று இருக்குது. 10 கோயிலா தாத்தா? ஆமாம், 10வது கோயில். அது என்ன அப்படின்னா, அதுதான் ராதாராணியினுடைய கோயில். ராதாராணி கோயில் இங்கேயும் இருக்கா தாத்தா? ஆமாம், இங்கேயும் இருக்குது. இந்த துவாரகாதீஷ் கோயிலை பூட்டி அந்த சாவியே ராதாராணி கோயிலில் கொண்டு போய் தான் சமர்ப்பணம் பண்ணுறது இன்றைக்கி வரைக்கும் வழக்கமாக இருந்துட்டு வருதுமா. ஆஹா, இப்படி ராதாராணி கூட இங்கே இருக்காளா? அவசியம் சேவிக்கணும். ஏன்னா இவளுக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் கேட்ட மாதிரி பேர்லாம் அதெல்லாம் அவளுக்கு வருது அப்படியே பிரக்னேல.
இப்போது ருக்மிணி சேவிச்ச விக்கிரகம்னு ஏதோ ஒன்று சொன்னேளே தாத்தா, அது என்னது? ஆமாம்மா, ருக்மிணி வந்து பகவானோட குடும்பம் நடத்தின்னு இருக்கா இல்லையா துவாரகால? ஆமாம் தாத்தா. குடும்பம் நடத்தும்போது எப்படி தாத்தா விக்கிரக சேவை பண்ணா? ம் இல்லைம்மா, இதுக்கு ஒரு கதை இருக்குது, நான் அதை சொல்கிறேன். சொல்லுங்க தாத்தா. ஒரு தடவை துவாரகாவுக்கு துர்வாச மகரிஷி வந்தார். மகா தேஜஸ்வி துர்வாச மகரிஷி. சங்கர்ஜியினுடைய ஒரு அம்சம் கூட இந்த துர்வாச மகரிஷி. அப்போது அனுசூயாவுக்கு வந்து நாராயணனா தத்தாத்ரேயர், பிரம்மாவுடைய அம்சம் சந்திரன், அப்புறம் சங்கர்ஜியினுடைய அம்சமாக துர்வாசர். இவா வந்து அனுசூயாவுக்கு பிறந்த குழந்தைகள். இப்போது சாதுர்மாசிய விரதம் பண்ணுறதுக்காக வேண்டி அனுசூயாவினுடைய புத்திரன் தான் இந்த துர்வாச மகரிஷி. இப்போது இவர் சாதுர்மாசிய விரதம் பண்ணணுன்றதுக்காக வேண்டி அவர் துவாரகாவுக்கு வந்தார். அங்கே வந்து தெருவில் நின்றுட்டு கூவுறார், யாராவது எனக்காக ஏற்பாடு பண்ணுங்கோ, நான் சாதுர்மாசிய விரதம் பண்ணணும்னு சொல்லிட்டு துவாரகாவுக்கு வந்திருக்கேன், யாராவது ஏற்பாடு பண்ணுங்கோ கிரகஸ்தாள் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கூவுறார். ஆனால் யாருமே கதவை திறந்துன்னு வெளியிலேயே வரல. ஏன்னா அவரை 4 மாதம் வீட்டில் வச்சுக்கிட்டா என்ன சாமானிய விஷயமா? ஏன் தாத்தா? இல்லைம்மா, அவர் பயங்கர முன்கோபிஷ்டி. அவருடைய கோபத்துக்கு ஆளானால் உடனே அவர் சாபம் கொடுத்துருவார். அதனாலேயே யாருமே கதவை திறந்துன்னு வரல. ஆனால் அவரே பிரசன்னம் ஆயிட்டார் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த ஜீவராசி வேறு யாருண்டையும் போய் எதுக்காகவும் யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பேற்பட்டவர் அந்த துர்வாச மகரிஷி. துர்வாச மகரிஷி வந்து ரொம்ப துக்கமாயிடுறார். நான் என்ன துவாரகாவுக்கு வந்துட்டு வெறும் கையோடு திரும்பி போகணும், இந்த பிராமணனுக்கு சாதுர்மாச விரதம் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த கிரகஸ்தரும் இந்த ஊரில் தயாராக இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூவுறார். உடனே இப்போ துவாரகாதீஷ் என்ன பண்ணார், தன்னுடைய மகனுடைய கதவை திறந்துட்டு வெளியில் வந்தார். இப்போ துர்வாச மகரிஷிக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். நான் கிரகஸ்தன் தான், அதனால் நீங்கள் சந்து, அதனால் நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கோ, நீங்கள் அங்கே தங்கிட்டு சாதுர்மாசம் 4 மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே துர்வாச மகரிஷி அப்படியாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளம்பி அந்த மகளுக்குள்ளே போகிறார். ருக்மிணி தேவியை பகவான் கூப்பிட்டார். பாருமா தேவி, இந்த துர்வாச மகரிஷி வந்து ரொம்ப பெரிய அற்புதமான மகாத்மா. இவர் வந்து சாட்சாத் சங்கரனுடைய ஸ்வரூபம். ஆனால் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன சொல்லுவான்னா, இவர் மகா கோபிஷ்டி அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனால் அவருக்கு கோபத்துக்கு பின்னாடியும் பெரிய கிருப்பை இருக்குமா, அவர் கிருப்பையும் பண்ணுவார். அதனால் மனசார அவருக்கு சேவை பண்ணு, எதையும் மறந்து போயிடாத. அவருக்கு சேவை பண்ணும்போது உனக்கு எது வேணுமோ அது கண்டிப்பாக அவர் அனுகிரகம் பண்ணுவார். அவருடைய சேவாலாலேயே உனக்கு அந்த சேவா ஆசீர்வாதமே உனக்கு பெரிய கிருப்பையை தரும்மா அப்படின்னோடனே, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன்கிட்ட ருக்மிணி தேவி சொல்கிறா. இப்போ சாதுர்மாசியம் ஆரம்பித்தாச்சு. அவர் வந்து ஒரு விசித்திரமான மகாத்மா துர்வாச மகரிஷி. என்ன அப்படின்னா, சாப்பிட்லன்னா 4 நாள் ஆனாலும் சாப்பிட மாட்டார். எல்லாம் பண்ணி வச்சு காத்துட்டுருக்கணும். 4 நாள் ஆனாலும் சாப்பிட மாட்டார். 4 நாளாக சாப்பிட்லையேன்னு இன்றைக்கி பண்ணாமல் இருக்கக்கூடாது. 5ஆவது நாள் நம்ம பண்ணுறது பண்ணி வச்சுட்டே தான் இருக்கணும். ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணுவார்னா, விசித்திரமாக ஒரே நாளைக்கு 10 தடவை சாப்பிடுவார். அப்போ அவர் கேட்குறதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். சில சமயத்தில் என்னென்னா துர்லபமான வஸ்துவை கூட கேட்பார். அது வந்து இந்த பூமியில் கிடைக்காத வஸ்துவாக கூட சில சமயம் இருக்கலாம். வேறு உலகத்தில் கிடைக்கிற வில்வ இலை, அதனால் நீ கூட்டு தயார் பண்ணி எனக்கு சாகு ரெடி பண்ணி போடு அப்படிம்பார். அப்படி அது இல்லைன்னா எனக்கு போஜனமே வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இன்றைக்கி பூஜைக்கு பூ வந்து ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற அந்த கல்பக விருட்சத்துலேருந்து தான் எனக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஆனால் ருக்மிணி தேவிக்கு வந்து எதுவுமே துர்லபம் இல்லையே. துர்வாசர் எதை கேட்குறாரோ உடனே அதை செஞ்சு முடிச்சிடுவார். ஏன்னா ருக்மிணி வந்து சாட்சாத் ஜெகதம்பா மகாலட்சுமி இல்லையா, அதனால் அவருக்கு எல்லா பூர்வ சக்திகளும் உண்டு. இவர் கேட்குறத அவள் வரவழைச்சும் கொடுத்துருவா. இப்படியே 4 மாதம் ரொம்ப அழகாக நடக்கிறது. இதே வேலை தான் துவாரகாதீஷ்க்கும் ருக்மிணி பிராட்டிக்கும். சதா கையை கட்டிண்டு
அவர் என்னெல்லாம் ஆக்ஞை இடுறாரோ அதெல்லாம் உடனே பண்ணிடுவா. உடனே மீரா கேட்குறா, பகவான் வந்து கை கட்டி நிற்பாரா? ஏன் தாத்தா அப்படின்ன உடனே அதுக்கு தாத்தா சொல்கிறார், பகவானுக்கு வந்து பிராமணன் அப்படின்னாலே ரொம்ப பிரியம் உண்டுமா. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்ச ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு சொல்லிட்டு, பகவான் எப்போ அவதாரம் பண்ணாலும் 4 பேருக்காக தான் அவதாரமே பண்ணுவார். ஒன்று பிராமணால சம்ரக்ஷணம் பண்ணணுன்றது, 2வது கோசம்ரக்ஷணம், 3வது தேவதா காரியம், 4வது வைஷ்ணவர்களுக்கு சந்துக்களுக்கு இவாளுடைய ரட்சைக்காகவும் அவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காகவும் பேட்டி கொடுக்கறதுக்காகவும் பகவான் அவதாரம் பண்ணுவார்மா அப்படின்னு சொன்ன உடனே மீரா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா தாத்தா அப்படியா தாத்தான்னு கேட்குறா. இப்போது 4 மாதம் பரிபூர்ணமாக முடிஞ்சிடுது. இப்போது சாதுர்மாசிய அந்த விரதத்தை பூர்ணம் பண்ணுற தினம் வருது. இப்போது துர்வாச மகரிஷி ருக்மிணியும் கிருஷ்ணனும் வந்து நமஸ்காரம் பண்ணவுடனே பேச ஆரம்பித்தார். விசித்திரமாக ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹே துவாரகாதீஷ், நான் துவாரகா பூரா சுற்றி பார்க்க விரும்புகிறேன். சரியா, அதுக்கு என்ன, நல்ல ரத்தம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன், அப்படி நீங்கள் போய் பூரா சுற்றி பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கிருஷ்ணன். உடனே துர்வாசர் சொன்னார், வேணாம் வேணாம் வேணாம், ஏன் அப்படின்னு கேட்குறார் ஷாம் சுந்தர். உடனே இல்லை நான் சாமானிய ரதத்துலலாம் ஏற மாட்டேன். அப்புறம் அப்படின்னு கேட்குறார். நான் ஸ்வர்ண ரதத்தில் தான் ஏறுவேன், எனக்கு ஸ்வர்ண ரதம் இப்போவே வரணும் அப்படின்ன உடனே சரி ஸ்வர்ண ரதத்தை வரவழிச்சிட்டார் பகவான். சரி, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்றார். என்ன அப்படின்னு, அதில் குதிரையெல்லாம் பூட்டக்கூடாது, குதிரையெல்லாம் பூட்டக்கூடாது, அப்புறம் ரதத்தை யார் இழுக்கிறது அப்படின்னு கேட்குறான் பகவான். இல்லைல்ல, குதிரை பூட்டாட்டா என்ன, இப்போ நீயும் ருக்மணியுமா சேர்ந்து குதிரை பூட்டுற இடத்துல இருந்துட்டு ரதத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொன்னார் பகவான். கிரகஸ்த தர்மத்தை தான் இங்கே பண்ணி காமிக்கிறார். நீங்களும் சந்து, நாங்களோ கிரகஸ்தர்கள், அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி பிராட்டி இப்படி முழிக்கிறார். உடனே இவர் இஷாரா பண்ணுறார், ஜாட்டை காட்டுறார். நீ எதையுமே கண்டுக்காத, நான் சொல்கிறத நீ அப்படியே செய் அப்படின்னு கண்ணில் சொல்கிறார். உடனே இப்போ துர்வாசரை கையிலாக கை கொடுத்து அவரை வந்து ரதத்து மேலே ஏற்றுறா. இப்போ ஸ்வயம் கிருஷ்ணரும் ருக்மிணியுமா அந்த ரதத்தை இழுத்துண்டு பூரா துவாரகாவை சுற்றி காண்பிக்கிறா. எல்லா ஜனங்களும் தெருவில் நின்று பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறா. இந்த சந்தனுடைய மனசு எவ்வளவு குரூரமான மனசாக இருக்கணும், இதென்ன இப்படி நடக்கிறது இந்த ஊரில் அப்படின்னு அங்கலாய்க்கிறா, கத்தரா. நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறவன் இந்த பிரபு, அவனை போய் ஒரு குதிரையை மாதிரி இழுத்துன்னு சொல்கிறாரே, இவருக்கு எப்பேற்பட்ட கடினமான ஹிருதயம். ஆனால் பகவானும் ருக்மிணியும் ரொம்ப பொறுமையாக சிரிச்சுட்டே அவரை ஊர் பூரா சுற்றி காமிக்கிறார். ஊரார் எல்லாம் இவர் காது படவே பேசிக்கிறார். இவர் சாதுவா இல்லை இவர் சந்தா, இவர் யாருன்னே புரியலையே, அடித்து நொறுக்கிடலாமா இவரை கீழே இறக்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவர் காதில் விழுற மாதிரி பொறுமரா. பகவான் என்ன பண்ணார், அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜாடை காட்டினார். வாய் மேலே விரலை வச்சு ஜாடை காட்டி, சுப், யாரும் வாயே திறந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பூரா துவாரகாவும் சுற்றிட்டு ரத்தம் வந்து மகளுக்கு வந்துடுது. இப்போ துர்வாச மகரிஷி சொன்னார், ஹரே கிருஷ்ணா, நான் ரொம்ப பிரசன்னமாக இருக்கேன், இன்றைக்கி கடைசி தினம் இல்லையா, அதனால் இன்றைக்கி அன்ன போஜனம் பண்ணலான்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதோடு இந்த சாதுர்மாசியத்தை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சரி சொல்லுங்க, அன்னத்தால் என்னென்ன சமைக்கணும் இப்போ அப்படின்னு ருக்மிணி 2 கையும் கட்டி நின்று கேட்குறா. ருக்மிணி, ஒன்றும் வேண்டாம், நீ நல்லா ஒரு அற்புதமான கீர் ஒன்று ரெடி பண்ணு. அந்த கீரை ரெடி பண்ணி கொஞ்சமாக இல்லை நிறைய வேணும், ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதை நீயே தான் தூக்கிட்டு வரணும். அப்படியா, சரி. ருக்மிணி உள்ளே ஓடினா, பெரிய பாத்திரம் எடுத்தா, அற்புதமாக ஒரு கீர் ரொம்ப வாசனையாக பண்ணா. அதை எடுத்துட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு எடுத்துன்னு வந்து துர்வாச மகரிஷி எதிர்க்க வச்சா. துர்வாச மகரிஷி அதுலேருந்து 2 கப்பு நிறைய அதை
குடிச்சிட்டு கிருஷ்ணன்ட்ட என்ன பண்ணார், இந்த பிரசாதத்தை நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஒரு கப்பு நிறைய மொண்டு அதை எடுத்து ஸ்ரீகிருஷ்ணன்ட்ட கொடுத்தார். உடனே கண்ணனும் அதை வாங்கி குடித்தார். சரி, இப்போ அடுத்த ஒரு ஆக்ஞை பாக்கி இருக்கு எனக்கு அப்படின்னாரு துர்வாச மகரிஷி. உடனே ருக்மிணி வெளுத்து போயிட்டா, இன்னும் என்ன ஆக்ஞை மேலே மேலே அப்படின்னு நினச்சிக்கிறா. கிருஷ்ணன் கேட்குறாரு, சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, தயாராக இருக்கேன் நீங்கள் எது கேட்டாலும் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னார். இல்லை, இப்போது நீங்கள் இந்த கீர் பாத்திரத்தை தூக்கிண்டு கிருஷ்ணன்ட்ட சொல்கிறார், உள்ளே போய் மொத்த திகம்பரமாக நிற்கணும், ஆடைகளை பூரா கழட்டிட்டு திகம்பரமாக நின்று இந்த கீர் மொத்தத்தையும் எடுத்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் கூட நனையாமல் இருக்கக்கூடாது இந்த கீர்னால். இதை நீங்கள் இந்த கீர் பிரசாதத்தை நீங்கள் உள்ளே எடுத்துட்டு போய் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு கொட்டின்ட்டு நீங்கள் என் எதிர்க்க அப்படியே நிற்கணும். இதுதான் என்னுடைய ஆக்ஞை. அப்புறம் நீங்களும் ருக்மிணியுமா சேர்ந்து எனக்கு நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் இதை சொல்லும்போது ருக்மிணி அப்போ அந்த இடத்துல இல்லை, ருக்மிணி உள்ளே போயிருந்தா. அப்போது இவர் என்ன பண்ணார், சரின்னு அந்த கீர் பாத்திரத்தை தானே எடுத்துகிட்டு போய் ஆடைகள் எல்லாம் களைஞ்சி வச்சுட்டு, அது கிருஷ்ணனுக்கு பிடிக்காத ஒன்று. கார்த்திகேயனை விரதம் போது கோபிகைகளை சொல்கிறாரே, ஆடை இல்லாமல் இருக்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, ஆடை இல்லாமல் அரை நிமிஷம் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ இவர் துர்வாச மகரிஷி சொன்னது பேரில் எல்லா ஆடையும் கழட்டி எடுத்து மேலே வச்ச. இப்போ என்ன பண்ணார், அந்த சுட சுட இருக்கிற அந்த கீரை எடுத்து தலையிலேருந்து கொட்டிண்டார். இப்போ என்ன பண்ணார், நேராக அவர் எதிர்க்க நின்னார். நின்ன உடனே அவ்வளோதான், இவன் நின்ன உடனே 5 நொடியில் வந்துட்டார் எல்லாத்தையும் பண்ணிண்டு. உடனே இவர் பார்த்தார், ஆமாம் உன்னுடைய காலில் என்ன நனையவே இல்லை, என்ன விஷயம்? நான் தான் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சொன்னேனே, ஏன் உன் கால் நனையலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்ட உடனே கிருஷ்ணன் சொன்னார், பிரபோ, சந்துக்களுடைய பிரசாதம், அந்த உச்சிஷ்டத்தை நான் எப்படி காலில் ஊற்றிக்கலாம் நீங்களே சொல்லுங்க. அதனால் சரீரம் முழுசும் நான் நினச்சின்னு வந்துட்டேன் நீங்கள் சொன்ன பிரகாரம், அதனால் நான் காலில் விட்டுக்கல. உடனே துர்வாச மகரிஷி, பிரபு, நான் சொன்னதை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கலை. நான் நினச்சேன் உங்கள் பூரா சரீரத்தையும் நான் வஜ்ரமாக்கிடலாம் அப்படின்னு. ஆனால் நீங்களோ கால் பாதத்தை மட்டும் நினைக்காம வந்ததுனால கால் பாதம் தவிர சரீரம் பூரா வஜ்ரமாயிடும், இப்படி பண்ணிட்டேலே அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச மகரிஷி ரொம்ப வருத்தப்படுறார் கிருஷ்ணனை பார்த்து. அந்திம் லீலா கிருஷ்ணனுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்றத நம்ம அறிவோம் இல்லையா? பகவானுக்கு வேடன் போட்ட பானம் சரீரத்தில் கால் பாதத்தில் பார்த்து தானே அவன் அடித்தான். சரி, எது நடக்கணுமோ, எது உங்களுடைய சங்கல்பமோ, உங்களுடைய இச்சை என்னவோ, அது பிரகாரம் தானே எல்லாமே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச மகரிஷி சொன்னார் கிருஷ்ணனை பார்த்து. அதுக்குள்ளே ருக்மிணி நமஸ்காரம் பண்ணுறதுக்காக உள்ளேருந்து வேக வேகமாக ஓடி வந்தால், பகவான் திகம்பரனாக உடல் பூரா அந்த கீரை கொட்டின்னு சொட்ட சொட்ட நிற்கிறத பார்த்தோடனே பக்குன்னு சிரிச்சிட்டா. அது ஸ்வபாவம் இல்லையா? சிரிக்கிறது சகஜம் தானே, இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? அவள் சிரிச்சிட்டா. அவ்வளவுதான் துர்வாச மகரிஷிக்கு வந்ததே கோபம், ஒரே நராஜாயிட்டார். உடனே துர்வாச மகரிஷி ருக்மிணியை பார்த்து, ஏன் என்னை பார்த்து எதுக்கு சிரிச்ச அப்படின்னு கேட்டார். உடனே ருக்மிணிஜி சொன்னால், இல்லை மகாத்மா, நான் உங்களை பார்த்து சிரிக்கல, பிரபுவை இந்த கோலத்தில் பார்த்தேன், அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது, நான் அவரை பார்த்து தான் சிரித்தேன். இல்லை, நீ என்னை பார்த்து தான் சிரிச்ச, அதனால் நான் உனக்கு இப்போ சாபம் கொடுக்க போகிறேன். உடனே ருக்மிணி பெருசாக அழ ஆரம்பிச்சிட்டா. நான் உங்களை பார்த்து சிரிக்கலை அப்படின்னு திரும்பி ஆரம்பித்தா. பேசாத, நான் உனக்கு சாபம் தரப்போகிறேன் அப்படின்னு துர்வாச மகரிஷி பெரிய குரல் எடுத்து பேசின உடனே பகவான் சொன்னார், சரி, உங்களுக்கு எது உச்சிதம்னு படுறதோ அதை பண்ணுங்க, நீங்களும் அதிதி, அதனால் பரவாயில்ல, சாபம் கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம், அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டார் பகவான். உடனே துர்வாச மகரிஷி சொன்னார், ருக்மிணி, உனக்கு பகவானோட 12 வருஷம் வியோகம் ஏற்படட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அவ்வளவுதான். ருக்மிணி அழுதுண்டே மூர்ச்சையாகி கீழே விழுந்தா. உடனே பகவான் எடுத்து சமாதானம் பண்ணுறார். ருக்மிணி பெருசாக அழ ஆரம்பித்தா. நீங்கள் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 4 மாதம் பூரா
2 கையையும் சதா கூப்பி நின்றுண்டு அவர் எந்த நேரத்தில் எது கேட்பாரோன்னு பார்த்து 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 கேட்குறது எல்லாத்தையும் அப்படி ஒரு சேவா பண்ணேன் அவருக்காக. கடைசியில் எனக்கு மிஞ்சினது இந்த சாபம் தானே, அதுவும் என்னோட பிரியத்தமாவோட எனக்கு வியோகமா. நான் உங்களை விட்டு பிரிஞ்சு அரை நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. எனக்கு மிருத்யு தண்டனை வேணா கொடுங்கோ மகாத்மா, ஆனால் அவரை என்னண்டேந்து பிரிச்சிடாதீங்கோ அப்படின்னு ருக்மிணி ரொம்ப அழறா. இப்போ துர்வாசரே கண் கலங்குறார் ருக்மிணி தேவி அழறத பார்த்து. அவனே தேவி ருக்மிணி, என்னண்ட நீ வாதாடாத, முதல்ல நான் சொன்னதை நீ அப்படியே ஏற்றுண்டியானா இந்த 12 வருஷன்றது 1 வருஷமாக ஆயிடும். ஆனால் நீ ஸ்வீகாரம் செய்யலை அப்படின்னா இந்த 12 வருஷமும் அனந்தமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச மகரிஷி அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அவ்வளவுதான். ருக்மிணிக்கு இப்போ ஒன்றுமே புரியல, தலையை சுத்துறது, கீழே உட்காந்துட்டா. ருக்மிணி பகவான்கிட்ட சொன்னால் எனக்கு நடக்கிறது எதுவுமே புரியல, இதெல்லாம் என்ன லீலை, உங்கள் சங்கல்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காதே அப்படின்னு அழுதா மாதிரி அழுதுண்டே கேட்குறா. உலகத்திலேயே எங்கே எது நடந்தாலுமே அது உங்கள் சங்கல்பம், நீங்கள் சர்வசக்தர். அப்படி இருக்கும்போது இது நீங்களும் துர்வாச மகரிஷியும் சேர்ந்து ஏதாவது ஒரு லீலை பண்ணுறீங்களா, இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா, நான் ஒரு பேதை, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு அழுதா. பகவானுடைய காலை கட்டியாக பிடிச்சுண்டு பகவான் சொன்னார், ருக்மிணி இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே இந்த துவாரகாவில் நடக்க போகிற சம்பவங்கள் ஒன்று கூட முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, முன்னால் கண் கொண்டு பார்க்கவும் முடியாது. அப்படியா, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு ருக்மிணி. இப்போது நம்ம காண்ற நம்மளுடைய குழந்தைகள், நம்ம பேரன்கள், நம்ம பேத்திகள், நம்ம சுற்றத்தார்கள், நம்ம ஏவலாட்கள், நம்ம சிப்பாய்கள், சர்வத்திர எல்லாரும் சமாப்தி ஆக போகிறா. ஹரே பகவான், ருக்மிணி என்ன சொல்கிறேன், பூத்து குலுங்கின்றிருக்கிற இந்த பெரிய பரிவாரம், இது நம்மளுடைய குடும்பங்கள், இது அத்தனையும், இதை போய் உங்கள் வாயால் நீங்கள் இப்படி சொல்லலாமா பிரபு, ஏன் அப்படி சொல்கிறேள் அப்படின்னு கேட்டா. உடனே பகவான் சொன்னார், தேவி இந்த உலகத்தினுடைய பூபாரத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த அவதாரமே நான் எடுத்தது. ஆமாம், நீங்கள் தான் துஷ்டர்களை எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டேலே, இன்னும் என்ன இருக்குது. ஆமாம்மா, அது சரி, ஆனால் இப்போ என்னுடைய வம்சம் இருக்குது, இந்த யாதவ வம்சமே இந்த பிருத்திவிக்கு ரொம்ப பாரமாக எடுத்துமா. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே என்னுடைய குடும்பத்துக்காராக தான், புத்திரா, பௌத்ரா, பிரபௌத்ரா எல்லாரும் தான். ஆனால் இவெல்லாம் கர்வப்பட்டு தனகர்வம், குலகர்வம், பௌருஷம் இதனால் அக்கிரமக்காரர்களாக ஆயிட்டாமா. துஷ்டத்தனம் ரொம்ப பெருகிடுத்து. என்னுடைய அவதாரமே அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தானே என்னுடைய அவதாரமே. அது என் வம்சமாகவே இருந்தால் கூட சரி, தண்டனை எல்லாருக்கும் ஒன்றுதாமா. இப்போ கிளம்புற காலம் வந்தாச்சு, இதுக்கு மேலே நீ எதுவும் அதிகமாக கேட்கக்கூடாது, கேட்காத. நீ ஏன்னா எதையுமே தாங்க மாட்ட, அதனால் நீ கிளம்பு அப்படின்னோடனே 12 வருஷம் பிரிய முடியாது சுவாமி அப்படின்னு காலை கட்டின்னு அழுதா. உடனே அவர் சொன்னார், இல்லைம்மா 12 வருஷம் இல்லை, 1 வருஷம் நீ பிரியணும். அது எப்படி அப்படின்னு. இல்லைம்மா துவாரகாவே இருக்க போகிறது இல்லை, அப்புறம் தானே, அதனால் நீ 1 வருஷம் பிரிஞ்சு தான் ஆகணும். இந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா நீயும் நானும் நித்திய கோலோகத்தில் சந்திப்பு திரும்பவும் ஏற்படும், அதனால் நீ கிளம்பலாம். உடனே ரொம்ப பெரிய குரல் எடுத்து ருக்மிணி பிராட்டி அழுதா. நீங்கள் இல்லாமல் என்னால் அரை நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஹே பிராணநாத், ஹே பிராணநாத், என்னால் நீங்கள் சொல்கிறதையே கேட்க முடியலையே, நான் எப்படி பிரிஞ்சு வாழறது, அதை சொல்லுங்கோ அப்படின்னோடனே பகவான் சொன்னார், அச்சா அப்போ ஒரு காரியம் பண்ணு, நீ என்ன பண்ணு, என்னுடைய மூர்த்தி ஒன்றை தயார் பண்ணு, அந்த மூர்த்திக்குள்ளே நான் பிரவேசம் ஆயிடுறேன். அந்த 1 வருஷ வியோக காலத்தில் பார்க்குறவாளுக்கு அது மூர்த்தியாக இருக்கும், ஆனால் நான் உனக்கு பிரத்யட்சமாக அதில் தெரிவேன். உடனே ருக்மிணி அழுதுண்டே என்ன பண்ணா, நீங்கள் இப்போவும் உங்கள் மனசை மாற்றிக்க முடியாதா, வேறு ஏதாவது ஒரு வழி எனக்கு சொல்ல முடியாதா அப்படின்னு கெஞ்சினா. பிரபு சொன்னார், காலத்துக்கும் நியமத்துக்கும் உட்பட்டு தான் நடக்கணும், ஜீவனாக நம்ம பிறந்து வந்திருக்கோம், அப்போது எல்லா ஜீவர்களுக்கும் என்னவோ அதே தான் நம்மளுக்கும், அதனால் இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ட்டார் பகவான். நம்ம இப்போவும் துவாரகா போனான்னா இப்போவும் பார்க்கலாம், துவாரகாலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் அந்த ருக்மிணி கோயிலை பார்க்கலாம். சமுத்திர கரையில் தன்னந்தனியாக
இருப்பா. அந்த இடத்துல ஏக்தம் தனியாக தான் இருப்பா. அந்த ஸ்தானம் தான் வியோக காலத்தில் ருக்மிணி தனியாக இருந்த அந்த 1 வருஷ காலம் அப்படின்னு சொல்கிறா. அங்கே அந்த கோயிலுக்குள்ளே துவாரகாதீஷ் கிடையாது. தனியாக ருக்மிணி மட்டும்தான் இருப்பா. இப்போ சமுத்திர மண்ணை கொண்டு அவள் ஒரு விக்கிரகம் பண்ணா, அவளுடைய ஆசைக்காக அந்த 1 வருஷ காலம் அந்த பிரபு அந்த விக்கிரகத்துக்குள்ளே இருந்த உடனே இப்போது மீரா ரொம்ப அழறா. இதெல்லாத்தையும் கேட்டுட்டும், பேட்டி மீரா அழாதம்மா, அந்தர்லீலா சமயத்தில் பகவான் எல்லாரையும் அழைச்சிண்டு இப்போ பிரபாச கஷேத்திரம் போகிறார். இப்போ இந்த பிரபாச கஷேத்திரத்தில் ஸ்வயம் பகவானுடைய வம்சத்தவா தான் எல்லாம் மதீரா மதுபானம் குடிச்சிட்டு ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுண்டு அப்படி ஒரு கும்மாளம் போடுறா. அப்படி ஒரு கர்வத்தில் அலையிறா. அப்போ பகவான் மனசில் ரொம்ப துக்கம் உண்டாயிடுது. அரே, இது என்ன, உலகத்தார் எல்லாருக்கும் நான் கீதா உபதேசம் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய சந்ததியினர் தனம் குணம் எதுவுமே கெட்டு கர்வத்தினால இப்படி எந்த ரிஷியினுடைய சாபம் இப்போ பலிச்சதோ தெரியல. கடைசியில் இந்த சொந்த ஜனங்களே பகவானை வாயில் வந்தபடி பேசுகிறா. உடனே அங்கே பலராமன் ரொம்ப கோபத்தோட கலப்பையை தூக்கி மூடி வரார். அவளை பார்த்து சர்வநாசம் பண்ணிடுற இந்த வம்சத்தையே அப்படின்னு கத்துறார். உடனே அவளாம் ஒத்தர் அடிச்சுக்கிறா. அடிச்சுட்டு அவளே சாவரா. அப்போது இந்த பலராமர் பண்ண சங்கல்பமே எடுத்துன்னு அந்த இது கலப்பையை தூக்கின்னு அவருடைய அந்த சங்கல்பமே அவள் எல்லாருமே ஒருத்தருக்கு அடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டா பூலோகத்தை விட்டு. இப்போ பலராமனும் கிருஷ்ணனும் தான் அங்கே மிஞ்சினா. அப்போ பலராமன் கேட்டான், கண்ணையா, இது என்ன உன்னுடைய லீலை? எனக்கு ரொம்ப கோரமாக இருக்குது இதை பார்க்கவே, ஏன்பா அப்படின்னு கேட்குறார். அப்பவும் பகவான் ஒரு புன்னகை தான் பண்ணுறான். எல்லா சவங்களும் ஒரே இடத்துல, தான வம்சம் பூரா ஒரே இடத்துல, யாதவ வம்சம் பூரா இவ்வளவு நடந்திருக்கு, இப்போவும் என்னமோ புன்னகைக்கிறியே, இது என்ன லீலை அப்படின்னு கேட்குறான் பலராமன். உடனே பகவான் சொன்னார், இல்லை, லீலா சம்வரண சமயம் வந்தாச்சு. இவாள்லாம் விட்டு வச்சுட்டு போனோன்னா இந்த பூமிக்கு தான் பாரம். இவாள்லாம் மகா துஷ்டர்கள். எல்லா கதையும் என்னையோட முடிஞ்சுது. இனிமேல் எனக்கும் விசாரம் இல்லை. நான் அவதாரம் பண்ணதே இந்த காரியத்துக்காக தான், துஷ்ட சம்ஹாரம் அதுக்காக தான் நான் அவதாரம் பண்ணதே. நானும் இனிமேல் கிளம்ப வேண்டியது தான் இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னார். உடனே பலராமன் இல்லை இல்லை அப்படின்னு கத்துறார். அப்படி நடக்கக்கூடாது கிருஷ்ணா, நீ நிச்சயம் பண்ணிட்டியா கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பலராமன் கேட்டார். உன்னை பகவான் சொன்னார், நான் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நான் 125 வருஷம் முடிஞ்சிடுது. நான் அவதார காரியங்கள் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னார். உடனே பலராமன் சொன்னார், அப்போ நான் உனக்கு முன்னாடி கிளம்பிடுறேன் கண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பட்டுன்னு பலராமன் சேஷனாக ரூபம் எடுத்துட்டார். அப்படியே மறைஞ்சு போயிட்டார். இன்றைக்கும் பிரபாச கஷேத்திரம் போனான்னா அந்த ஸ்தானத்தை பார்க்கலாம். அந்த இடத்துக்கு பேர் கோலோக்தாம் அப்படின்னு சொல்கிறா. இன்றைக்கும் அந்த சேஷநாகம் உள்ளே போய் மறைஞ்சதே அந்த குகை காண கிடைக்கிறது. அந்த குகைக்குள்ளே சேஷநாக ரூபத்தில் பலராம்ஜி அந்தர்தானம் ஆறார். பலராம்ஜி அந்தர்தானம் ஆன உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார், அந்த விருட்சத்துக்கு அடியில் உட்கார்ந்தார். ஆனால் பகவான் காலனுக்கும் காலன், அவரை காலனால் தொடக்கூட முடியாது. ஆனால் பகவான் ஏன் லீலை செய்தார் அப்படின்னா, மனுஷ அவதாரம் எடுத்து வரச்ச ஒரு ஜீவன் எப்படி வாழ்க்கை நடத்துகிறதோ, ஒரு மானிட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடந்து காமிக்கிறார் அவர். அதனால் என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஜீவனுக்கு பாடம் கிடைக்கிறது. பகவானும் மனுஷ அவதாரம் எடுத்து வரும்போது எப்பேற்பட்ட ஸ்திதிகள் உண்டாகிறது, அதெல்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறார், எல்லாருக்கும் எல்லாம் ஏற்படுறது சகஜம்தான் அப்படின்றத பகவான் அதை தெளிவாக காமிக்கிறார் அவதார காலத்தில். இப்போது மகாராஜ் சொல்கிறார் பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்தை வைஷ்ணவர்கள் சதா நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, தசமஸ்கந்தத்தில் 33வது அத்தியாயத்தில் 37வது ஸ்லோகம், அனுகிரகாய பூதானாம்
மானுஷம் தேகமா ஸ்திதக பஜதே தாத்ருஷி கிரீடா யா தத்பரோ பவே அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, பகவான் ஏன் இப்படிலாம் லீலை பண்ணுறார் அப்படின்னு பாகவதத்தில் பரீட்சித் சுகரை கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார் பதில். அதுதான் இந்த இது அனுகிரகாய பூதானாம் அந்த ஸ்லோகம். ஏ ராஜன்னு, ஜீவனுக்கு அனுகிரகம் செய்யறதுக்காக வேண்டியதான் மனுஷ சரீரம் எடுத்து அப்பேற்பட்ட கிரீடைகள், பலவித கிரீடைகளை பகவான் பண்ணுறான். அந்த பகவானுடைய கிரீடைகளை கேட்ட மாத்திரத்தாலும், அதை பாடுறதுனாலையும், அதையே சதா 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 சிந்தனை பண்ணுறதுனாலையும் அவரிடத்துல பக்தி இருக்கிறவனா அவன் பவிப்பான். மேலும் அந்த ஜீவன் பவசாகரத்தையும் கடந்துடுவான். இதுதான் பகவான் பிறவி எடுக்கிறதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகமாஸ்திதக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை மகாராஜ் நினைவுபடுத்துகிறார். இந்த இடத்துல இந்த பகவான் பிறவி எடுக்கிறதுக்கும் மூல காரணம் அப்படின்றார். இன்றைக்கும் இந்த பகவான் அந்தர்தானமான அந்த இடமும் அங்கே இருக்குது. பகவான் இப்போ என்ன பண்ணார், சேஷனாகமாக உருவெடுத்து அந்த மரத்தினுடைய குகைக்குள்ளே போன உடனே அந்த மரத்துக்கு கீழே கால் மேலே கால் போட்டுண்டு அப்படி உட்கார்றார். அப்போது அங்கே ஜரா அப்படின்ற ஒரு வேடன் வரான். அந்த வேடன் யார் தெரியுமா? அவன் திரேதா யுகத்தில் பகவான் ராமாவதாரம் பண்ண காலத்தில் இருந்த அங்கதன், வாலியினுடைய புத்திரன் அவன் அங்கதன். ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அப்போ சபையில் இருக்கிறவா ஒத்தொத்தரையும் பார்த்து அவளுக்கு என்னென்ன சன்மானங்கள் பண்ணணுமோ, அவளுக்கு என்னென்ன ஆபூஷணங்கள் கொடுக்கணுமோ, அவளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டே வரார். அப்போ அந்த இடத்துல அங்கதனும் இருந்தான். அப்போ அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு பக்தி வளரணும், அதுக்கு மேலே எனக்கு ஒன்று வேணும். என்ன அப்படின்னு. அப்போது என்னுடைய தந்தை, என்னுடைய ஹத்திக்கு யார் காரணமாக இருந்தாலோ அவளுக்கு நான் பதிலுக்கு பதில் அதே மாதிரி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு பகவான் சொன்னார், அந்த காரியம் இந்த யுகத்தில் நடக்காதுப்பா. நான் துவாபார யுகத்தில் சாக்ஷாத் துவாரகாதீஷனா கிருஷ்ண அவதாரம் எடுத்து வரும்போது அப்போ நீ ஜரான்ற பேரில் வேடனா நீ வருவ. அப்போ உன்னுடைய பானத்தினால என்னுடைய பிராண வியோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான், இந்த இடம் ரொம்ப அப்படி என்னுடைய அந்திம் லீலா சம்வரணம் உன்னால் தான் நடக்கும் அப்படின்னு பகவான் அதுக்கப்புறம் பல விஷயங்களை எடுத்து சொல்லி அதைவே நம்ம ஜீவன்களுக்கு எல்லாருக்கும் அதை உணர்த்துறார். இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் பகவான், இந்த வம்சம்லாம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது இல்லையா, எல்லாரும் லீலா சம்வரணம் ஆயிட்டா இல்லையா. அதுக்கப்புறமா பகவான் அங்கேருந்து துவாரகாலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பிண்டாரா அப்படின்னு ஒரு ஸ்தானம், ஒரு க்ஷேத்திரம். அங்கே போய் அங்கே முக்தி நாராயணன் இருக்கார். அங்கே போய் அங்கே சத்சங்கம், அங்கே இந்த மகாராஜ் போன போது சத்சங்கம் நடத்தினாராம். அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த பூரா எது வம்சத்துக்கும் பகவானே பிண்டதானம் பண்ணாராம். ஏன்னா அந்த வம்சத்திலே வேறு யாருமே மிஞ்சலையே. அதனால் கிருஷ்ணனே சர்வயாதவர்களுக்கும் பிண்டப்பிரதானம் பண்ணுறார் அந்த இடத்துல. அதில் மிஞ்சி போனது யார் அப்படின்னா, பகவானுடைய பேரன், அவனுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தா. யாருன்னா பகவானுடைய புத்திரன் பிரத்யும்னனுடைய புத்திரன் அனிருத்தன், அனிருத்தனுடைய மனைவி உஷா. அப்போ இந்த உஷா கர்ப்பவதியாக இருக்கா. அதனால் அந்த உஷாவனுடைய புத்திரன் தான் வஜ்ரநாபன். அந்த உஷாவனுடைய புத்திரன் தான் வஜ்ரநாபன். அவன் பிரகடனமாறான் அந்த யாதவ வம்சத்துக்கே, அந்த குலத்துக்கே அந்த ஒரு விளக்கு தான். அப்புறம் அந்த ஜீவன் வம்சத்துக்குன்னு அந்த ஒரு ஜீவன் வந்த உடனே வஜ்ரநாபன் பெரியவனாக வளர்ந்து அதுக்கப்புறமா அவன் மறுபடியும் மதுரா விரஜம் எல்லா இடத்துக்கும் வரான். புனக எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணுறான். ஆனால் பகவானுடைய பற்றாணிகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த 8 ராணிகளும் அவன் கோலோகம் போய் சேர்ந்துடுறா. ஆனால் மீதி இருக்கிற அந்த 16,100 பேரையும் அர்ஜுனன் தானே கூட்டிகிட்டு போகிறான். அவன் உயிரோடு தான் இருக்கா.
அவளுடைய அறிவுரை பேரில் அதுக்கப்புறமா வஜ்ரநாபன் வந்து சாக்ஷாத் கிருஷ்ணன் எப்படி இருப்பான், அது அந்த கோவிந்த் தேவ்ஜி, அதெல்லாம் நம்ம வந்து மானசிக் பரிக்கிரமாவில் விரிவாக பார்த்துருக்கோம். கோவிந்த் தேவ்ஜி சிருஷ்டி பண்ணுறாரு இல்லையா, அது வரும் இதுக்கப்புறமா. அதெல்லாம் இப்போ சொல்லின்னு போனால் மீரா கதை விஸ்தாரமாக போயிடும். அப்புறம் அந்த வஜ்ரநாபன் தான் மறுபடியும் இந்த மதுரா விரஜம் எல்லா இடத்தையும் ஸ்தாபனம் பண்ணால் அந்த வஜ்ரநாபனாலேயே இந்த யதுவம்சம் தொடர்றது. பிரபாச கஷேத்திரம் இத்தனை சமாச்சாரம் நடந்து முடிஞ்சும் பகவானுடைய முகத்தில் மட்டும் புன்னகை தான். அந்த சமயத்தில் வேடன் அங்கதன் வந்து அந்த பானத்தை தொடுக்கிறான். எப்போ இந்த பிண்டாரால் போய் இவர் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தவர் தான் அந்த பானத்தை தொடுக்கிறான். அதுக்கப்புறமா பகவான் ஆ ஆ அப்படின்னு 2 குரல் தான் கொடுத்தார். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், பகவானுடைய பாதத்தை பார்த்துட்டு ரோஸ் கலரில் இருந்தவொடனே ஏதோ பக்ஷின்னு நினச்சின்னு அவன் அடித்தான். ஆனால் மனித சப்தம் கேட்கவே பகவான் ஆ ஆ அப்படின்னு அந்த குரல் முழுக்கவே ஓடி வந்து பார்க்குறான் சாக்ஷாத் பகவான். ஆஹா, நானா பிரபு, நான் உங்களுடைய பாதத்திலேயே பானத்தால் அடித்தேன், நீங்கள் ஜெகத்பதி அல்லவா, நீங்கள் தானே எனக்கு அன்னதாத்தா, துவாரகாதீஷ், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு எல்லாரும் உங்களுடைய பாதத்தில் புஷ்பத்தை தான் வர்ஷிப்பா, ஆனால் நான் பானமாக தொடுத்தேன் மகாபாபினா அப்படின்னு தலையில் அடிச்சுன்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழறான். அதுக்கு உடனே பகவான் சொன்னார், அதை பற்றி ஒன்றும் இல்லைப்பா, எது நடக்கணுமோ நடந்து முடிஞ்சது இந்த யுகத்தில், அதனால ஒன்றும் இல்லை, புஷ்பந்தான் போடணும் என் சரணத்தில்னு ஒன்றும் கிடையாதுப்பா, எதை போட்டாலும் என் சரணத்தில் நான் அதை ஸ்வீகரிப்பேன். உடனே கதறி அழறான். பிரபு, நான் அபராதியே ஆயிட்டேன் அப்படின்னு அந்த வேடன். உடனே பகவான் சொன்னார், இல்லை இல்லை, எனக்கு கோலோகம் போய் ஆகணும், அதுக்கு ஒரு வியாஜம், அதனால் இது நடந்து முடிஞ்சுது, இது ஒன்று பாக்கி இருந்தது, போன யுகத்தினுடைய பிராரப்தம், அதுவும் இப்போ நடந்து முடிஞ்சது. சரி, அப்போ என்னையும் நீங்கள் சேர்த்து அழிச்சிட்டு போங்க, நான் அபராதி தானே அப்படின்னு அழறான். உடனே பகவான் அவனையும் ஒரு பார்ஷதராக ஆக்கி அவரையும் கோலோகத்துக்கு அழிச்சிட்டு போகிறார் பிரபு. இப்படி இந்த பிரபாச கஷேத்திர லீலா முடியறது. இப்போது பிரம்மா, சங்கர்ஜி எல்லாருமே பகவான் எங்கே வரார், பகவான் எங்கே வரார், பகவான் கிளம்பிட்டாரே அப்படின்னு அப்படி வழியில் நின்றுட்டு தேடுறாளாம். ஆனால் யார் கண்லேயும் பகவான் படலை. பகவான் இங்கே பட்டுன்னு மறைஞ்சான், அங்கே கோலோகத்தில் தோன்றினான். ருக்மணியும் உடனே கோலோகம் போக சங்கநாதம் முழிக்கிறது, புஷ்ப விருஷ்டி ஆறுது, கோலோகத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் சாக்ஷாத் கிருஷ்ணனும் ருக்மிணியும். அந்த விரஜ லீலா பாண்டீர வனத்தில் அங்கே அது சம்வரணம், அந்த லீலா சம்வரணம் முடிஞ்சு அந்த கோபியர்கள் யார் யாரெல்லாம் பாக்கி இருந்தாலோ அவளும் கோலோகம் வந்து சேர்றான் பாண்டீர வனத்துலேருந்து. இங்கே துவாரகா லீலா பிரபாச கஷேத்திரத்தில் அந்தர்தானம் மாறார். இப்படி அந்த குழந்தை மீராக்கு தாத்தா பூரா சொல்லி முடித்தார். இதுக்குள்ளே அந்த ரதம் துவாரகையை வந்து அடையிறது. சரித்திரம் பெருசாக நீண்டுண்டே போகிறதுனால அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஜெய் போலோ ஸ்ரீ துவாரகாதீஷ் மகராஜ் கி ஜெய், சர்வ சந்தனோं की जय, மீரா मैया की जय. ராதே கிருஷ்ணா.